கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வசனமும் இந்த வார்த்தையும் அவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். யோபுவின் சரித்திரம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லப்படுது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றணும்னா அதற்காக நம்ம காத்து கொண்டு இருக்கணும். அநேக சோதனைகள் வரும், அநேக பிரச்சனைகள் வரும். அதிலெல்லாம் நம்ம காத்திருந்து அவைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது அது நமக்கு ஒரு அழகாய் தோன்றும் அந்த ஒரு வாழ்க்கை. இதில் வேதத்தில் கூட ஒரு மனுஷன் இருக்கிறாரு. 2 மனுஷனை சொல்கிறேன். அதில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பிசாசு நிமித்தம் சோதனை, இன்னொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தன் சகோதரர் நிமித்தம் சோதனை வந்துச்சு. முதல் மனுஷன் யோபு என்ற மனுஷன், அவருடைய வாழ்க்கையில் அநேகம் இழந்து போனார் பிசாசின் நிமித்தம். அநேக ஆடு மாடுகள், அவருடைய வேலைக்காரர்கள் எல்லாத்தையும் இழந்து போனார். ஆனால் தேவன் மீண்டுமாய் அவர்கள் சரீரத்திலே கூட புண் கூட வந்தது. ஆனால் தேவன் அதையெல்லாம் மாற்றி தேவன் ஒரு அற்புதமான மீண்டுமாய் ஒரு அதிசயத்தை தேவன் செய்தார். அது மாத்திரம் அல்ல, எவருடைய வாழ்க்கையில் கூட அநேக சோதனைக்கு உட்பட்ட பிறகுதான் அவருக்கு எல்லாமே கிடைச்சிது. இன்னொன்று, யோசேப்பு என்ற ஒரு மனுஷன், அவருடைய வாழ்க்கையில் அவர் ஒரு சொப்பனத்தை காணுகிறார். 2 சொப்பனம் காணுகிறார். அதில் ஒரு சொப்பனம் அரிக்கட்டு, அவைகள் எல்லாவற்றையும் அந்த அரிக்கட்டுகள் ஒன்று நிமிர்ந்து நிற்கிறதையும் மற்ற எல்லா அரிக்கட்டுகளும் அவரை வணங்கி நிற்கிறதையும் பார்க்கிறாரு. அது போய் அவர்கள் சகோதரிடத்தில் சொல்லும் பொழுது அவர்கள் கோபம் அடைகிறார்கள். அவங்க அடையும் பொழுது அவங்க எல்லாருமே மீண்டுமாய் அவர் திரும்பவுமாக ஒரு சொப்பனம் காணுகிறார், நட்சத்திரங்களை காணுகிறார். அது தகப்பனார் இடத்துலையும் அவங்க சகோதரர் இடத்துலையும் சொல்லும் பொழுது அது அவங்க கோபம் அடைகிறாங்க. அவங்களுக்கு வணங்கி நிற்கணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் தேவன் அவர் எப்படி அவரை என்ன நினச்சிருப்பாருன்னு தெரியல. ஆனால் அவருடைய சோதனைக்கு பிறகு அவர் சகோதரர் நிமித்தம் குழியிலே தள்ளப்பட்டு அதனால் அவர்கள் தகப்பனாரிடத்துல போய் மிருகம் பீறி போட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தேவன் அவருக்கு என்ன வேண்டும் என்கிறதை, அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறதை தேவன் குறித்திருக்கிறார். அதின்படியாய் அவர் ஒரு இடத்திலே விற்கப்பட்டு அதற்கு பிறகு தேவனோட வாழ்க்கையே ஒரு புதிய மாற்றத்தை கொடுத்து அவர் அந்த தேசத்திற்கே ஒரு ராஜாவாய் மாற்றுகிறார்.